இங்கே வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, ரோஜாவுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா நாங்கள் 3 பேரும் தான் அதில் இருந்தோம். நான், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான் 3 பேர் தான் இருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் ஞாபகம் தான் எனக்கு போச்சு. ரொம்ப பல சிந்தனைகளுக்கு போச்சு. இளைஞ பற்றி எத்தனை வளர்ச்சிகள் எல்லாரும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. என்னுடைய சிஷ்யன், பரம சிஷ்யன், அதனால தான் என்ன மறந்தான். அது ஒன்று நம்மளை விட்டானே நினச்சி நான் வருத்தப்படல. அடா நீ முட்டாள்னு சொல்லுவேன் நான். அட முட்டாளை மறுபடியும் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் முட்டாள்னு அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஒருவேளை அவன் என்ன நினைச்சிருக்கான்னா, அவனை நான் காப்பாற்றுறதுக்காக சொல்லலை, நிஜமாவே சொல்கிறேன். அவனுடைய ஆன் ஹிஸ் பிகாஃப் இல்லை ஆன் மை பிகாஃப் அவன் பேசியிருக்கான். ஆன் மை பிகாஃப் அவன் பேச, அதனால தான் அவன் என்ன அறிமுகப்படுத்த விட்டுருக்கான் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். அது உண்மையாக இருக்கட்டுமே, அது உண்மையாக இருக்கட்டும். அவரை ரொம்ப புத்திசாலி முட்டாள்னு சொல்லுவேங்கிறது வேற விஷயம். மகா புத்திசாலியான, அதாவது எப்படி சிஷ்யம் மறந்தானோ அதே மாதிரி நானும் பல விஷயங்களை சொல்லணும்னு நினைப்ப மறந்துடுவேன். அதனால் அதுக்காக ஜாகிரதையாக கொஞ்சம் நோட் பண்ணிட்டு வந்துடுறது. ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஏதாவது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. என்னால் உருவாக்கப்பட்டவன் விவேக். என்னை மறந்தாலும் நிச்சயமாக என்னால் உருவாக்கப்பட்டவனே. எப்படி இவனை நான் சூஸ் பண்ணேன் முதல் படத்தில் அப்படின்னு பார்த்தா ரொம்ப புத்திசாலியாக இருப்பான். பேசும்போது அவ்வளோ புத்திசாலித்தனம். ஆனால் புத்திசாலித்தனம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சரியாக வருமானு கூட யோசிச்சேன். ஆனால் அவ்வளோ புத்திசாலியாக இருந்தான். அவர்கிட்ட சார் கவிதையில் எழுதியிருக்கேன் சார் கொண்டு காட்டுவான். சின்ன கவிதை அடுத்தது ஒரு தாட் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சரின்னு சொல்லி இவன் வந்து முதல் படத்தில் போட்டுக்கிறதா இது பண்ணி பண்ணேன். அதுலேருந்து 3 படம் 4 படம் மேக் பண்ணோம் வரிசையாக. ஒரு 3 படம் அவனோட மறுபடியும் செக்ரட்டேரியட் போயிடலாமான்னு கூட நினச்சிட்டு இருக்கும்போது பெரிய உலகமான கைவிடவில்லை. 3 படத்தில் நடித்தான் என்னுடைய இதில். அதில் இந்த குத்தாலத்தில் ஒரு வீடு இருவாசல்னு ஒரு படம் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக அங்கே வந்திருப்பான். ஜேர்னலிஸ்டாக வந்து அந்த அருவிக்கரை பக்கத்தில் இருந்து ஒரு சீனு. எனக்கு அங்கே அந்த அருவிக்கரை பக்கத்தில் அந்த இதுக்கு பக்கத்தில் நான் கேமராவோட எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பட்டு ஒரு ரெயின்போ ஒன்று வந்து சொல்லி, பெரிய ரெயின்போ ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுது பார்க்குறதுக்கு. இது எடுத்துட்டா தேவலாமே, பட் எடுத்துட்டு சும்மா ஒரு ஷார்ட்டாக எடுத்து வச்சுட்டு எப்போ ஒரு இடத்துல போடக்கூடாது, அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உடனே யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சோன்னே விவேக்கை கூப்பிட்டு எங்கே தரப்பு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். அவன் எங்கேயோ போய் வேற எங்கேயோ சைட் அடிச்சுட்டு போல இருக்கு. அந்த நேரத்தில் அவனை போய் அங்கேருந்து இழுத்துக்கிட்டு வந்து எடுத்துட்டான். சும்மா என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கல, நானும் புதுக்கவிதை எழுதுவேன். இந்த வானவில்லை அவன் கேரக்டரே புதுக்கவிதை எழுதுறவங்கிறதுனால இந்த வானவில்லை பார்த்தேன்ல, அப்படியே ஊருக்கு இது வானவில்லுக்கு போகிறதுக்குள்ளே நீ வந்து ஒரு கவிதை எனக்கு கொடுக்கணும், கேமரா செட் பண்ணிக்கலாம், என்ன ரெடியா ரெடின்னு பார்த்தா கை படப்படாது வந்து அது என்ன உடனே இப்போ வானவில்லை போயிடுமே. அந்த 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 இடத்த அவ்வளோ அற்புதமான ஒரு அது சீன் இருக்கு பாருங்க. இது வந்து அங்கே நினைச்ச ஒரு சீன். என்ன பண்ண அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி ஒன்று, என்னடா ரெடியான்னு கேட்டாங்க கேமரா வச்சுக்கிட்டு. எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது புதுக்க வந்து எழுதி. இவன் எழுதுறானே அவனுக்கு ஒரு பாட்டு வச்சேன், எழுதிட்டேன் சார். ஓடி வந்தான் என்னடா படின்னு. ஆஹா, வண்ணங்கள் கோர்த்த வளைந்த மலரா, வானம் அடித்த வாட்டார் கலரா, அர்ஜுனன் வில் என்னும் கனவு போஸ்டர், ஆண்டவர் தான் இதற்கு டிராயிங் மாஸ்டர். உடனே அந்த ஷார்ட்டை வச்சு அவன் ஃப்ரெண்டையும் சேர்த்து வச்சு எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அந்த சீன் படத்தில் இருக்கு.
அது எதுக்காக சொல்றேன்னா, அவன் மிகப்பெரிய புத்திசாலிங்கிறதுனால நான் சொல்றேன். ரொம்ப பெரிய புத்திசாலி. பொதுவாக திரையில தன்னை முட்டாளாக காட்டிக்கொண்டுதான் பெரிய காமெடியன்களாக வருவார்கள். அதுக்கு விதிகளுக்கெல்லாம் இருக்கிறதுங்கிறது வேற. பொதுவாக சொல்றேன், தன்னை முட்டாளாவே காட்டிக்கணும். ஆனா விவேக் முதல் படத்தில் வரும்போதே தன்னை அறிவாளியாக காட்டிக்கொண்டான். ஏன்னா அவன் சொன்ன அறிவாளியா இருக்கான், புத்திசாலியாக இருக்கான். தன் புத்திசாலித்தனத்தை மறைத்து கொள்ள முடியாமல் காமெடியாக வந்துட்டான். அவன் மறைச்ச முடியல அவனால, அப்படி காமெடியாக வந்தான். உதாரணம், இந்த இன்னைக்கு செத்தா நாளைக்கு பார் அப்படின்னு ஒரு டைலாக். அது புது அர்த்தங்கள்ல வரும். அது உலகம் பூரா பரவிடுச்சு. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுங்கிற அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சென்டென்ஸ், அப்படி அந்த ஒரு வார்த்தையினாலேயே அவன் அடுத்த படங்கள் வர குவிய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் உண்மை. 3 படம் வெயிட் பண்ணா இந்த ஒரு வார்த்தையினால உலக புகழ் பெற்றவனாக. நான் கூட சொன்னேன், உன்னை ஒரு காமெடியனாக வேறு முறையில் நான் மாற்றுகிறேன். உதாரணம் நாகேஷ் போல அப்படின்னு நான் சொல்றதுக்குள்ள நான் சொல்லிட்டே இருப்பேன். பார்க்கும்போதெல்லாம் மாத்திரண்டா ஒரு நல்ல ரோலாக பிடிச்சி நாகேஷ் மாதிரி ஆக்கிடுறாங்க. இந்த மீன்வெயில் கிரேட்னஸ் வாஸ் த்ரஸ்ட் ஆன். என்ன பண்றது, என்னால் ஐ குட் நாட் ஹெல்ப். கிரேட்னஸ் வாஸ் த்ரஸ்ட் ஆன் ஹிம். ஹி பிகேம் எ காமெடியன் இன் ஹிஸ் ஓன் ஸ்டைல். இல்லை, நீ அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த படம் நான் தான் பாலா இவரை வேற மாதிரி நிலைநிறுத்தும். யாராலும் அதை தடுக்க முடியாது. இது மிகப்பெரிய படமாக அமையணும், ஒரு திருப்புமுனை படமாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அமைய வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா படம் எடுக்கிற முறை மாறிக்கொண்டு வரும்போது இன்னொரு மாற்றத்தை ஏன் நம் விவேக் கொடுக்கக்கூடாது என்று நினைத்து பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல்லாம் நல்லா இருக்கு, கேமரா ஒர்க்கும் நல்லா இருக்கு, இவனுடைய அண்டர் பிளே எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இது அண்டர் பிளே பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்க என்னுடைய சிஷ்யன், வாழ்க வாழ்க வாழ்க.